எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மறந்துட்டேன், உணவு தாங்க மருந்து, மருந்து தாங்க உணவு. இப்ப நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். அப்படி என்ன கண்டென்ட்? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்போ ஒரு பெரிய தொந்தரவா இருக்கிறது வந்து ஊழச்சதை, தேவையற்ற உடல்ல வந்து கொழுப்பு. அதுக்கப்புறம் ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்குமே வந்து குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஊழச்சதை வந்து எல்லா பேத்துக்குமே வந்து நார்மலா வந்து வெயிட் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இப்ப நான் சொல்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி சூப்பரா ஒர்க் ஆகி சீக்கிரமா உங்களுடைய உடல் எடையை வந்து ஈஸியா வந்து குறைச்சிடலாங்க. இதோட பெனிஃபிட் வந்து இன்னும் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. பெண்களுக்கு வந்து ஒழுங்கற்ற மாதவிடாய், அதாவது டைமுக்கு வராதது, ஸோ தள்ளி போறது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த இதை வந்து உடல் எடை குறைக்கிறதுக்காக நம்ம குடிக்கிறோம். ஸோ வந்து மாதவிடாய் பிரச்சனையை வந்து இது சரி செய்யும். அது போக வந்து இப்ப இந்த வெயில் அடிக்குது பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடை பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்வு. அதாவது எப்படி சொல்றது, சாப்பிட வேணாம், அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அதாவது சாப்பாடவே ஒதுக்குற மாதிரி இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும் அந்த சாப்பாடு மேல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அந்த வெறுப்பு உணர்வையும் தள்ளி வச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ஈஸியானதான், 100% வந்து இது ஒர்க் ஆகுங்க. நான் வீடியோ எண்ட்ல வந்து இதை வந்து எப்படி சாப்பிடணும், எந்த டைமிங்ல குடிக்கணும், எந்தெந்த டைமிங்ல குடிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் கரெக்டாக சொல்றேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம அந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துங்க அடுப்பு பார்த்தா வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாங்க. கொஞ்சம் அடுப்பு வந்து அதாவது வானிலை வந்து நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கருஞ்சீரகம் வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கருஞ்சீரகத்தில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து பொடி பண்ணணும் வறுத்து. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதே போதும். ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. இதை வந்து ஏற்கனவே கருப்பாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு வாழை வரும், அந்த டைமில் வந்து இதை நம்ம இறக்கிடணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி செடி, அதாவது கொத்தமல்லி, நம்ம ரசத்துக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, இதை எடுத்துருக்கீங்க கொஞ்சமாக. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் எடுக்க வேணாம். இந்த மல்லி செடி நம்ம சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரத்த சர்க்கரை வந்து நல்லா அதிகமாகும். அது போக வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது ஆண்களுக்குன்னு சொல்ல போனோம்னா ஆண்மைக்கு வந்து ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி செடி வந்து எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு வந்து புதினா எடுத்துருக்கேன். புதினாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். புதினாவும் அதே மாதிரி தாங்க, எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு, நான் சொல்லவே வேணாம். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும் புதினா பற்றி. ஓகே, இதுவும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியாச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போதே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, வெளில போயிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து 4 டம்ளர் அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். நம்ம பண்ணுறது வந்து எப்படி ஒரு டம்ளராக நம்ம ஒத்த விடணும். அதனால வந்து 5 டம்ளராக சேர்த்துக்கோங்க, 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா. ஸோ 5 டம்ளர் நம்ம வந்து வாட்டர் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கரிஞ்சீரகம் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு.
இதை வந்து அப்படி மாத்திக்கலாம். இதுல இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதுல வந்து இந்த பொடியை வந்து 1 ஒரு 2 ஸ்பூன் அளவு இந்த பொடியில வந்து நம்ம வாட்டர்ல கொதிக்கிற தண்ணியில வந்து ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறுத்து வச்ச புதினா இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்லிச்செடி அதுவும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, 3 லெமன் எடுத்துருக்கேன். அதாவது எங்கள் மரத்தில் காய்ச்சது, அதனால சின்ன சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக கடையில் வாங்குவீங்க. ஸோ அந்த லெமன்னா நீங்கள் வந்து தாராளமாக 2 வரைக்கும் போட்டுக்கலாம். 2 லெமன் நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் 3 லெமன் வந்து சின்னதாக 3 எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் சார்ஜ் பண்ணிடலாம். எத்தனை லெமன்? மொத்தம் 3 லெமனுங்க. இதை ஒரே நேரத்தில் குடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற டைமில் நீங்கள் குடித்தா தான் அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ லெமன் எல்லாம் பிழிஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆயிடும். நான் அதுக்கப்புறமா இதை எப்படி சாப்பிடணும், என்ன மெத்தட்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாடகை கொஞ்சம் நல்லா இருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் எப்படி இருக்கு பார்ப்போம். டேஸ்ட் கொஞ்சம் பரவாயில்லைங்க, குடிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம வந்து 1 லிட்டர் வாட்டர், அதாவது 4 டம்ளர். இப்போ நம்ம வந்து 5 டம்ளர் ஊற்றினோம். ஸோ 1 டம்ளர் வத்தி இருக்கும், 4 டம்ளர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 1 லிட்டர் அளவு வந்து வாட்டர் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பு போட்டு நம்ம இறக்கியாச்சு. இப்போ வந்து என்ன ஆட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, தேன் ஆட் பண்ண போறோம். தேன் வந்து எத்தனை ஸ்பூன்னா பார்த்துக்கோங்க. 1 2 3 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா கிண்டிடலாம். ஓகேங்க. இப்போ நான் எப்படி சாப்பிடணும், என்ன மெத்தடில் சாப்பிடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த வந்து நமக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ் இல்லை, கஷாயம் தான் ரெடி ஆகிடுச்சு. எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கஷாயம் எப்படி இருந்துச்சு? டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்க, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இதை வந்து நான் இப்போ வந்து நம்ம வந்து காலையில் தான் நம்ம பண்ணுறோம். 1 லிட்டர் அளவு நம்ம காலையில் பண்ணுறோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டம்ளர் எடுத்துடுறோம், சாப்பிட்டோம். இன்னும் மிச்சம் 3 டம்ளர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டம்ளர் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 டம்ளர் சாப்பிடணும். அதே போல நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் சாப்பிடணும். இது எல்லாமே காலையில நம்ம வந்து பண்றப்ப சூடா இருக்கும், மதியம் வந்து ஆறி போயிருக்கும். அப்படியே சாப்பிடணும் கிடையாது. கொஞ்சம் அடுப்பை வச்சு லைட்டா சூட் பண்ணுங்க, ரொம்ப சூட் பண்ணக்கூடாது. லைட்டா மட்டும் வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி சூட் பண்ணிட்டு திரும்ப 1 டம்ளர் எடுத்து குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் வந்து லாஸ் ஆகும். நான் ஏதாவது எந்த ஒரு வீடியோவை பத்தி நான் சொன்னாலுமே குறைஞ்சது ஒரு 48 நாளாவது வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு மீறி நீங்க வந்து தொலைச்சு சாப்பிட வேணாம். அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியலனா அதுக்கு மீறி சாப்பிடாதீங்க, விட்டுருங்க. ஓகேவாங்க. இது போக இதுல எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு. வயசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது போக என்ன எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த கரிஞ்சீரகம் நம்ம வந்து மிளகு, ஏதாவது கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், புதினா சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தேன் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் சேர்றப்ப நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது. அதாவது
இப்போ வந்து புற்றுநோய் தான் இருக்கிறதுலே பெரிய நோயா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த புற்றுநோயின் செல்களை வந்து இது வந்து எதிர்த்து போராடும் தன்மை அதிகமா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் தான் கருஞ்சீரகம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஒரு மூலிகை பத்தி ஏதாவது ஒரு சமையல் டிப்ஸை பத்தி ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா கீழே வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்காக விரைவில் அப்லோட் பண்றேன். இது போல இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ வரதுக்கு ரொம்ப நன்றி. பாய்.